ஹலோ எவ்ரிவன். ஜியோகிரஃபி இன் தமிழ்நாடுல நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ இதை பற்றின நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னாலே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னாலே வந்துட்டு இயற்கை வளங்களை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று 2 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஒன்று வந்துட்டு ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், இன்னொன்று வந்துட்டு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் என்ன, நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ இதில் நம்ம வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன, ரிசோர்ஸஸோடைய டைப்ஸ் என்ன, ரிசோர்ஸஸ்னால் என்ன, ஓகேவா, அப்படின்றத பற்றி நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்றத இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு தென் வந்துட்டு அதோடைய டைப்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, so first of all பார்த்தீங்கன்னா natural resources refers to those resources which exist on the planet independent of the activities and actions of human. அதாவது இயற்கை வளங்கள். ஓகேவா. natural resources அப்படின்னா மனிதர்களுடைய செயல்பாடுகளில் இல்லை வந்துட்டு செயல்களிலிருந்து ஓகேவா ஏதாச்சும் ஒரு வளங்களை வந்துட்டு குறிக்கிறது தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சன்லைட்டு, வாட்டரு, சாயிலு, ஓகே, ஸ்டோனு, பிளான்ட்ஸு, ஃபாசில் ஃபியூல்ஸ், இது எல்லாமே தான் என்னன்னு சொல்லுவாங்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் வந்துட்டு மனித செயல்களில் இருந்து சுயாதீனமாக இருக்கும் வளங்களாக வரையறுக்கப்படுகிறது. ஓகேவா. ஸோ வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது ஹியூமன் ஆக்ஷன்ஸில் ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தே ஆர் நார்மலி ஃபவுண்ட் இன் நேச்சர் இட் செல்ஃப் அஸ் த நேம் ரெக்கமெண்ட்ஸ். அதாவது எங்கே ஃபவுண்ட் ஆகிருக்கும் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்களில், அப்புறம் வந்துட்டு கற்களில், அப்புறம் வந்துட்டு வாட்டர், இந்த மாதிரி இடத்துலலாம் நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ். அதனால தான் வந்துட்டு இயற்கை வளம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். எ ஃபியூ ரெகுலர் ரிசோர்ஸஸ் ஆர் த இயர் we inhale, the water we drink, minerals in the dirt, the land needed for a farming operation and so on. அதாவது சில வழக்கமான ஆதாரங்கள் நாம் உள்ளிழுக்கும் காற்று. ஓகேவா. நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம குடிக்கிற தண்ணீர். ஓகேவா. அதே மாதிரி இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுக்குகளில் உள்ள தாதுக்கள், விவசாய நடவடிக்கைக்கு தேவையான நிலம் மற்றும் பல அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ரிசோர்ஸஸ்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம குடிக்கிற தண்ணீர்கள், ஓகேவா, மினரல்ஸில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு, இது எல்லாமே தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் எவர் கேன் பி ஃபவுண்ட் இன் nature that can be put to use by mankind should be characterized as a resource. அதாவது மனித குலத்திற்கு பயன்படக்கூடிய இயற்கையில் எது கிடைக்கிறதோ அதை வளமாக வகைப்படுத்த வேண்டும். அதாவது அது எந்த மாதிரி வேணாலும் இருக்கட்டும், அதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், அது ஏன் ரீசோர்ஸ் அப்படின்றாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு இயற்கை அப்படின்னாவே வந்துட்டு எல்லாமே சுத்தமாக கிடைக்கும், எந்த ஒரு பாக்டீரியா எந்த ஒரு வைரஸும் இருக்காது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுலேயும் இருக்குது, அதில் உள்ள மினரல்ஸ், அதில் உள்ள இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா. ஸோ அதை நம்ம இப்போ குடிக்கிற தண்ணீர் கூட நம்ம பியூரிஃபை பண்ணி தான் குடிக்கிறோம். ஓகேவா. ஸோ அதை அப்படியே நம்ம குடிக்கிறது இல்லை, அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Then natural resources are substance derived from the earth such as food, construction, clothing material, fertilizers, metals, water and geothermal energy. அதாவது இயற்கை வளங்கள் அப்படின்றது உணவு, கட்டுமானம், அப்புறம் வந்து ஆடை பொருட்கள், உரங்கள், அப்புறம் வந்துட்டு உலோகங்கள், நீர் மற்றும் புவி வெப்ப ஆற்றல் போன்ற பூமியிலிருந்து பெறப்பட பொருட்கள் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ நம்மளுடைய ஃபெர்டிலைசர்ஸுக்கு, ஓகே, ஸோ கிளாத்திங் மெட்டீரியல்ஸுக்கு, மெட்டல்ஸுக்கு, வாட்டர், ஜியோதெர்மல் எனர்ஜிக்கு, இது எல்லாத்துக்கும் தேவைப்படுறது நம்மளுக்கு இயற்கையான வளங்கள் தான். ஸோ அதுலேருந்து எடுத்து நமக்கு இதை யூஸ் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு டைப்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்வாங்க. ஓகேவா. இப்போ ரினியூவபிள் அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ண முடியும், ஓகே, ரீசைக்ளிங் பண்ண முடியும் அந்த ரிசோர்ஸஸை, அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை. இதே நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் புதுப்பிக்க முடியாத வளங்கள், அதை வந்துட்டு ரீசெட்யூஸோ ரீசைக்ளிங்கோ ரீயூஸோ நம்மளால் பண்ண முடியாது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். புதுப்பிக்க
முடியாத வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ரினியூவபிள் ரிசோர்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பாருங்கள். ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் தட் ஆர் ரீஸ்டபிளிஷ்ட் ஆர் ரினியூவ்டு ரேப்பிட்லி இன் அ லிமிட்டட் டைம் ஃப்ரேம் சச் அஸ் விண்ட், வாட்டர், ஏர் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்றது இந்த ஏரு, ஓகேவா, காற்று, நீர், அப்புறம் விண்டு, இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை, ஓகேவா, அந்த எனர்ஜியை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ரினியூவபிள் ரிசோர்ஸஸாக மாற்றுறோம். அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ தே கேன் பி ஜென்யூன்லி recuperated or supplanted after usage. Creatures can likewise be classified as sustainable resources since they can be raised and reared to duplicate posterity to substitute the more seasoned creatures. அதாவது பயன்பாட்டிற்கு அந்த இப்போ இந்த ஏரு, சன்லைட்டு இதுலேருந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பயன்பாட்டிற்கு பிறகு அது எல்லாமே வந்துட்டு உண்மையிலேயே மீட்கப்படலாம், இல்லை வந்துட்டு மாற்றப்படலாம் அப்படின்றாங்க. அதை வந்துட்டு ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ உயிரினங்கள் நிலையான வளங்களாக வகைப்படுத்தலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவை அதிக அனுபவம் உள்ள உயிரினங்களுக்கு பதிலாக நகல் சந்ததியினருக்கு வளர்க்கப்படலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, வளர்க்கப்படலாம் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. குறிப்பிட்ட உயிரினங்கள் மற்றும் மரங்களில் உள்ள உயிரினங்களிலிருந்து வரும் நிலையான சுத்தரிக்கப்படாத கூறுகள் மற்றும் இயற்கையான வற்றாத வளங்கள் என்று பெயரிடப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியன், நீர், காற்று ஆகியவற்றிலிருந்து வரும் பொருட்கள் கனிம நிலையான வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா. ஸோ கனிமம் அப்படின்னாலே மினரல்ஸ். ஓகேவா. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய மினரல்ஸை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரினியூவபிள் ரிசோர்ஸஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விண்டு, ஏரு, சன், இது எல்லாமே நம்மளுக்கு என்னது, ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். அதாவது நம்மளால் அதை ரீயூஸ் பண்ண முடியும், ரீசைக்ளிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஓகேவா. ஸோ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னாலே அது வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ரிசோர்ஸஸ் அப்படின்வாங்க. ரெஸ்ட்ரிக்டட் மீன்ஸ் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வளங்கள் அப்படின்வாங்க. இந்த ஆதாரங்கள் ஒரு முறை முடிந்தால் அவை மீண்டும் மாற்றப்படாது. ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அது திரும்பியும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், இது எல்லாமே தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு நம்மளுக்கு என்னது, நான் சஸ்டைனபிள் ரிசோர்ஸஸை வந்துட்டு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த ரினியூவபிள் ரிசோர்ஸஸுக்கும் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், இட் கேன் பி ரினியூவ்டு ரேப்பிட்லி இன் அ லிமிட்டட் டைம் ஃப்ரேம். இது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் விரைவாக என்ன பண்ண முடியும், ரினியூவபிள் ஆகிடும். ஓகேவா. ஸோ ரேப்பிட்லி ரீநியூடாக ஆகிடும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதுவே வந்துட்டு நான் ரினியூவபிளில் வந்து பார்த்திங்கன்னா அவற்றை பயன்படுத்துவதுடன் அதை குறைக்க முடியாது. இது ஒரு தடவை தான் நம்மளால் பயன்படுத்த முடியும், மீண்டும் அதை பயன்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சஸ்டைனபிள் இன் என்விரான்மெண்ட். ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்துட்டு ஒரு சூழலில் ஒரு நிலையான ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா. என்விரான்மெண்ட்டில் ஒரு சஸ்டைனபிளான இது, அதாவது என்விரான்மெண்ட்டில் ஒரு நிலையானதாக இருக்கும் அப்படின்றாங்க. பட் ஆனால் நான் ரினியூவபிளில் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது சுற்றுச்சூழலில் ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்துட்டு இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. அதாவது அது அந்தளவுக்கு ரொம்ப நம்மளுக்கு காஸ்ட்டாக இருக்காது, ஒரு மலிவான ரேட்டில் தான் இருக்கும், அதோட சுற்றுச்சூழலில் நட்பாக இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் ரினியூவபிளில் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாகும், அதே மாதிரி என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு ஏற்கபடி இருக்காது, அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றாங்க. இதோடைய எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரினியூவபிள் ரிசோர்ஸஸோடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டு, வாட்டர், ஏர், இது எல்லாமே என்னவா இருக்குது, ரினியூவபிள் ரிசோர்ஸஸோடைய எக்ஸாம்பிள்ஸ். இதுவே நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல், ஆயில், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸோடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸில் 5 முக்கியமான வளங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ 5 முக்கியமான வளங்கள் அப்படின்னாலே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நீர், நிலம், காற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்
மண், ஓகேவா, சாயிலு, காற்று, ஏரு, தண்ணீர், வாட்டரு, ஃபாரஸ்ட்டு, அயனு. ஓகே, ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு இயற்கை வளங்களுடைய ஒரு முக்கியமான 5 இயற்கை வளங்கள். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்க போகிறது மண் வளங்களை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, மண் அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ட் மேக்கப் சாயில், இட் ப்ரொமோட்ஸ் பிளான்ட் க்ரோத். அதாவது சாயில், அதாவது மண் அப்படின்றது ஒன்று இல்லைன்னா நம்மளால் சுவாசிக்க கூட முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணில் இருந்து தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, அதிகமான செடிகளோ அதிகமான மரங்களோ வளருது. ஓகேவா, ஸோ அந்த அந்த மண்ணுடைய தரம்னாலேயோ குவாலிட்டினால மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா வகையான செடிகளையுமே நம்மளால இங்கே வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த மண்ணே இல்லை, தரமட்ட ஒரு மண்ணாக இருக்குது அப்படின்னா அதை நம்மளால யூஸே பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு காற்று. ஃபார் ஆல் பிளான்ஸ், animals and human to exist on this planet, they add the breath must be clean. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாயில் அப்படின்றது சுவாசிக்க முக்கியமோ அதை விட நம்மளுக்கு காற்று ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காற்று தான். ஓகேவா, ஒரு சுவாசிக்கக்கூடியதுக்கான ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது என்னவா இருக்குது, ஏர். நல்ல ஒரு ஏர் கிடைக்கணும். அது எதனால் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு, ட்ரீஸ், இதனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தண்ணீர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். தண்ணி இல்லாமையும் மனிதர்களாலையும் உயிர் வாழ முடியாது, செடிகளாலையும் உயிர் வாழ முடியாது, ஏன் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு பிராணிகள்னாலையும் உயிர் வாழ முடியாது. ஓகேவா, ஸோ மொத்தமாக சொல்லப்போனால் நம்மளுடைய எர்த்தில் 70% வந்துட்டு வாட்டரால் கவராக இருக்குது. ஓகேவா, ஸோ நம்மளுடைய பூமி 70% வாட்டரால் கவர் ஆகிருக்கு. அதில் 2% வாட்டர் மட்டும்தான் என்னது, ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. ஓகேவா, ஸோ நம்மளுடைய பூமி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸால் ஆனது தான். ஓகே, ஸோ ஒரு பாதிக்கு பாதி கூட இல்லை. ஓகேவா, ஒரு 50% லேண்டு, 50% வாட்டர் அப்படின்னு கூட இல்லை. மொத்தமாக 70% நம்மளுடைய எர்த்தில் தண்ணீர் தான் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, அதில் 2% மட்டும்தான் நல்ல தண்ணீர் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை தான் வந்துட்டு மனிதர்கள், பிளான்ட்ஸு, தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபாரஸ்ட், காடுகள். ஓகே, ஸோ இந்த வேர்ல்டோடைய எக்கோசிஸ்டமையும் தென் வந்துட்டு ஒரு க்ளீனான ஏரையும் ஆஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மண், காற்று, தண்ணீர் முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு காடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ காடுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோடைய, பேர்ட்ஸோடைய வீடு. ஓகேவா, ஸோ அதுங்களுக்கு வீடு இல்லைன்னா அதுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுரும். ஓகேவா, ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கிது, அங்கேருந்து தான் நிறைய வகையான ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா, ஸோ வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன தான் இந்த உலகத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே அது எல்லாமே வந்துட்டு அனுபவிக்கிறது மட்டும் மனிதர்கள் மட்டும்தான். ஓகேவா, இப்போ வந்து ஃபாரஸ்ட்லேயே எடுத்துக்கோங்களேன், ஏகப்பட்ட பொருட்கள் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சாண்டில்வுட்டு, மூலிகைகள், இது எல்லாமே. ஓகேவா, மெடிசன்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிது. அதை விட இந்த எக்கோசிஸ்டமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது ஃபாரஸ்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இரும்பு. ஓகேவா, ஸோ இரும்பு அப்படின்னா அயன் இஸ் அண்ட் used to construct powerful weapons, vehicles, structures. It is found as the mineral silica. அதாவது இந்த இரும்பு அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். ஓகேவா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு பில்டிங்கை நீங்கள் கட்டணும்னா கண்டிப்பாக அங்கே அயன் தேவைப்படும். ஓகேவா, அதே மாதிரி ஒரு வெஹிக்கிள்ஸ், அதாவது ஒரு வண்டியை நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க, போகிறீங்க, செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன, இரும்பு தேவைப்படும். ஓகேவா, ரோடு போட்டாலே நம்மளுக்கு என்ன ஆகும், இரும்பு தேவைப்படும். ஓகேவா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கணும்னாலே இரும்பு தேவைப்படும். ஏன்னா அப்போனா தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல் சிலிக்காவில் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு நம்மளுக்கு 5 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸோடைய யூசஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா, இயற்கை வளங்களுடைய பயன்கள் என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், natural resources are materials and substance that occur naturally in environment. அதாவது இயற்கை வளங்கள் அப்படின்றது சுற்றுச்சூழலில், ஓகேவா, என்விரான்மெண்ட்டில் இயற்கையாகவே நிகழும் ஒரு பொருட்கள், அப்புறம் வந்துட்டு
ஒரு பொருட்கள் அப்படின்றாங்க. ஓகேவா, இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தே கேன் பி ரினியூவபிள் லைக். ஓகேவா, ஸோ தக்கது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று, தண்ணீர், இது எல்லாமே. ஓகேவா, அதே மாதிரி நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் லைக் ஆயில், கோல், இது எல்லாமே. ஓகேவா, தே ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுது, குட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹியூமன்ஸ் யூஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃபார் மெனி பர்பஸஸ் இன்க்ளூடிங் அப்டைனிங் ஃபுட், ஷெல்டர், வாட்டர், ஃபியூல், மினரல்ஸ் அண்ட் அதர் ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடாக இருக்குது. ஓகேவா, ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுட்டாக இருக்கட்டும் சரி, இல்லை அவங்களுடைய இருப்பிடம் ஷெல்டருக்காக இருக்கட்டும் சரி, வாட்டருக்கு, ஃபியூயலுக்கு, மினரல்ஸுக்கு, இன்னும் ஏகப்பட்ட ரா மெட்டீரியல்ஸ்க்கு இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வி ஆல்சோ யூஸ் தெம் ஃபார் ரீக்ரியேஷன் அண்ட் டு சப்போர்ட் அவர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா, பொழுதுபோக்கிற்காகவும் நம்மளுடைய பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாகவும் அவற்றை வந்துட்டு பயன்படுத்துகிறோம். ஓகேவா, ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கணும், நம்மளுடைய பொருளாதார வைஸ் நம்மளுடைய நேஷனல் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதெல்லாமே வந்துட்டு ரீக்ரியேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓவர் டைம் ஹியூமன் யூசேஜ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஹேஸ் எவால்வ்டு. அதாவது காலப்போக்கில் இயற்கை வளங்கள் வந்துட்டு மனித பயன்பாடு உருவாகியுள்ளது. ஓகேவா, ஸோ மனிதருடைய பயன்பாட்டிற்காகவே இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் உருவான மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ், அதாவது எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் டெவலப்பிங் நியூ மெத்தட்ஸ் டு யூஸ் த ரிசோர்ஸஸ் வி ஆல்ரெடி ஹாவ் மோர் எஃபெக்டிவ்லி அண்ட் வி ஆர் யூஸிங் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் மோர் தென் வி டிட் இன் த பாஸ்ட். அதாவது உதாரணமாக எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ஏற்கனவே உள்ள வளங்கள் வந்துட்டு மிகவும் திறம்பட பயன்படுத்தப்பட்ட புதிய முறைகளை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். ஓகேவா, ஸோ வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை இன்னும் ஏகப்பட்ட ரிசோர்ஸஸாக மாற்றுறதுக்கு நம்ம அதை வந்துட்டு உருவாக்கி வந்துட்டுருக்கோம். ஓகேவா, மேலும் வந்துட்டு கடந்த காலத்தில் செய்ததை விட இன்னும் ரினியூவபிள் ரிசோர்ஸஸோடைய தேவை நம்மளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹவவர் வி ஹாவ் டிஃபிகல்ட்டிஸ் இன் சஸ்டைனபிலிட்டி ப்ரொவைடிங் அவர் டிமாண்ட்ஸ் அஸ் த குளோபல் பாப்புலேஷன்ஸ் எக்ஸ்பான்ஸ் அண்ட் கன்சியூம் மோர் ரிசோர்ஸஸ். இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலகளாவிய, அதாவது வேர்ல்டு வைஸ் மக்கள் தொகை வந்துட்டு விரிவடைந்து அதிக வளங்களை வந்துட்டு பயன்படுத்துறதுனால அவங்களுடைய கோரிக்கை நிலையாக வந்துட்டு வழங்குவதில் சிக்கல்கள் உள்ளன அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் க்ரூஷியல் இஃப் வி வாண்ட் டு என்ஷூர் தட் போத் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் மே பெனிஃபிட் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது தற்போதைய மற்றும் வருங்கால சந்ததியினர் வந்து இயற்கை வளங்களிலிருந்து பயனடைவார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டுமானால் பொறுப்பான வள வேளாண்மை மிகவும் முக்கியம். ஓகேவா, ஸோ நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு பெனிஃபிட் அடையணும் அப்படின்னா நம்ம அதை அந்த ரிசோர்ஸஸை நம்ம மேனேஜ் பண்ணி வைக்கணும். ஓகேவா, ஸோ அதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இயற்கை வளங்களுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இயற்கை வளங்கள் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்வில், ஓகேவா, ஸோ நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. ஓகே, ஸோ தே ஆர் நெசசரி ஃபார் த எக்கனாமிக், சோஷியல், என்விரான்மெண்ட், ஹெல்த் ஆஃப் என்டையர் பிளானட். அதாவது முழு கிரகத்தில், அதாவது நம்மளுடைய பிளானட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கு, சோஷியல், சமூகமாக, இல்லை வந்துட்டு பொருளாதாரம், இல்லை வந்துட்டு சுற்றுச்சூழல், ஹெல்த் வைஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு நெசசிட்டியாக இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தே ஆர் க்ரூஷியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி. இதெல்லாம் எதுக்காக உருவாகுது, எதுக்கான உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஓகே, குட்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி, ஃபுட், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பயன்படுற ஒரு இதுவாகவே இருக்குது. ஓகேவா, ஒரு க்ரூஷியல் ப்ரொடக்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதன் கிடைக்கும் தன்மை பரந்த அளவிலான தொழில்களில் வேலைவாய்ப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுகின்றன. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த வெல்த் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேக்ஸ் அண்ட் கண்ட்ரி அஃப்ளெக்டட் பிகாஸ் இட் கேன் பி யூஸ்டு டு கிரியேட் ஃபினான்ஷியல் கேபிட்டல். அதாவது இயற்கை வளங்கள் வந்துட்டு செல்வம் ஒரு நாட்டை வளமானதாக ஆக்குகிறது. ஓகேவா, ஸோ நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்மளுக்கு எல்லாமே நேச்சுரலாக கிடச்சிட்டா நம்ம எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கணும் அப்படின்றது ஒன்று இல்லையா. ஸோ நம்மளுக்கு இயற்கையே தரதுனால நம்ம எந்த ஒரு
லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்மளுக்கு போட அவசியம் இருந்திருக்காது. ஓகே, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நம்மளுடைய கேபிட்டல் வந்துட்டு ரொம்பவே நம்மளுடைய கண்ட்ரி வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் எக்கனாமிக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த இயற்கை வளங்கள் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறனால அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸஸோடைய எடுத்துக்காட்டுகள். ஓகேவா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஏரு, வாட்டரு, சாயிலு, பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, மினரல்ஸ், இது எல்லாமே வந்துட்டு என்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். ஓகேவா, ஸோ அதாவது இயற்கையாக சுற்றுச்சூழலில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம், ரெனிவபிள் பண்ணிக்கிறோம், நான் ரெனிவபிள் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ வாட்டர் இஸ் அண்ட் ரினிவபிள் ரிசோர்ஸஸ் தட் இஸ் நெசசரி ஃபார் லைஃப். ஓகே, ஸோ நம்ம நேச்சுரலாகவே நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, தண்ணி கிடச்சிருது. ஓகேவா, அது வந்துட்டு ரினிவபிள் ரிசோர்ஸஸ் இல்லையா, ஸோ வாட்டர் அப்படின்றது ஒரு ரினிவபிள் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ அது நம்மளுடைய லைஃபுக்கு ஒரு நெசசரி பார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன் இயர். ஓகேவா, ஸோ இயருமே வந்துட்டு ஹியூமன்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை பிளான்ட்டாக இருக்கட்டும் சரி, இல்லை அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு சுவாசிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு நெசசரியாக இருக்குது. அதே மாதிரி தான் சாயிலும். சாயில் பார்த்திங்கன்னா ராக், ஆர்கானிக் மேட்டர் தட் கவர் எர்த்து சர்ஃபேஸை கவர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்னாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பிளான்ட்ஸ் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தட் ப்ரொடியூஸ் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் ஃபார் த அதர் அனிமல்ஸ் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றத பற்றி நம்ம சயின்ஸ்லாம் நம்ம படிச்சுட்ருப்போம். ஓகேவா, ஸோ அதில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக நம்மளுக்கு பிளான்ட்ஸில் இருந்து நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஆக்சிஜனும் ஃபுட்டும் அதுங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஓகே, இது நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ்னால நம்மளுக்கு செல்ஃபோன்ஸு, கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி கனிமங்கள் மூலியமாக கம்ப்யூட்டர்ஸு, செல்ஃபோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ப்ரொவைட் அஸ் வித் ஃபுட் அண்ட் லேபர். அதாவது விலங்குகளும் நமக்கு உணவையும் உழைப்பையும் வந்துட்டு என்ன பண்ணுது, தருது. ஓகேவா, ஸோ அனிமல்ஸ் மூலியமாக நம்மளால் நிறையா இப்போ சிக்கனு, ஃபிஷ்ஷு, தென் வந்துட்டு இன்னும் கோட்டு, இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், சாப்பிட்டுடுறோம். ஓகேவா, நம்மளோட ஃபுட்டாகவும் அது யூஸ் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கழுதைகள் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, லைக் மாடு, காளை மாடு, இதெல்லாம் வந்துட்டு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, அது லேபராகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு என்னது, ஹியூமன்ஸுக்கு ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். ஓகே, ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் 2 டைப்ஸ் பார்த்தோம், ரினிவபிள் அண்ட் நான் ரினிவபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிசோர்ஸஸோடைய டைப்ஸ். ஓகேவா, வளங்களுடைய வகைகளை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ரிசோர்ஸஸ் ரெஃபர்ஸ் டு எனிதிங் தட் ஹேஸ் சம் யூட்டிலிட்டி ஃபார் அஸ் அண்ட் adds வேல்யூ டு லைஃப், air, water, food, plants and everything else which in nature and has utility for mankind is known as resources. அதாவது வளங்கள் அப்படின்றது நமக்கு பயன்படும் மற்றும் வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கும் எதையும் குறிக்கும். இப்போ ரிசோர்ஸஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு, அதாவது ஹியூமன்ஸுக்கு பயன்படுற ஒரு விஷயத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க, இயற்கை மூலியமாக நம்ம கிடைக்கிற ஒரு விஷயத்தை அதனால நம்ம பயனடைகிறோம் அப்படின்னா அதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, சிம்பிளாக ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏரு, காற்று, தென் தண்ணீர், தென் வந்துட்டு உணவுகள், தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸு, இந்த மாதிரி இது மூலியமாக ஓகேவா நம்மளுக்கு பயனடையுது அப்படின்னா அது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ரிசோர்ஸஸ். ஓகேவா, அது நம்மளுக்கு கிடைக்கிற வளங்கள், அந்த வளங்கள் மூலியமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ப்ராஃபிட் அடைஞ்சிட்ருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், the broad types of resources include natural resources, human made resources, human resources. அதாவது இதை பார்த்திங்கன்னா 3 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது நேச்சுரலாகவே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஏரு, வாட்டரு, விண்டு, இது எல்லாமே. ஓகேவா, ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ்னால் அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 3 ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். With technology, humans can transform a natural or even man-made substance into a resources, and with time similarly add value to any resources. அதாவது தொழில்நுட்பத்தின், அதாவது டெக்னாலஜி மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ரிசோர்ஸஸை ஓகே, ஸோ ஹியூமன் வந்துட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிறான் அப்படின்னா அதை வந்துட்டு என்னென்னு சொல்லுவோம், ஹியூமன் மேட் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
ஸோ இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ரிசோர்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி வைஸா, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் வைஸா, எக்கனாமிக் வைஸா, ஹியூமன் வைஸா, மேன்மேட் வைஸா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ 3 வகையாக நம்மளுக்கு பிரிக்கலாம். அதுதான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இயற்கை வளங்கள் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இயற்கை வளங்கள்னால் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், ஏரு, வாட்டரு, பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், ஆயில், கோல், இது எல்லாமே தான் வந்து நம்மளுக்கு என்னது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றத பற்றி நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? லேண்டு, தென் வந்துட்டு ஃபாரஸ்ட்டு, ஃபியூயலு, எனர்ஜி, கோல், இது எல்லாமே தான் வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ இதில் டைப்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, நான் டைப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோடைய யூஸ் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா? வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டுடைய அடிப்படையில் இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, based on the development and use, natural resources can be divided into type of resources. அதாவது 2 type of resources. ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் நேச்சுரல் ரிசோர்ஸஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ரினியூவபிள், நான் ரினியூவபிள். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஆக்சுவல் ரிசோர்ஸஸ், பொட்டான்ஷியல் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ இதுவுமே அதே தான். ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் மீன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோலை சொல்கிறாங்க. தென் வந்துட்டு பொட்டான்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது உரேனியம்மை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் ஒரிஜின், தோற்றத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ், பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்றது சாயிலு, ராக்ஸ், இதெல்லாமே குறிக்கும். அதே மாதிரி பயோட்டிக் ரிசோர்ஸஸ்னால் நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ப்ராடக்ட், இது எல்லாமே நம்மளுக்கு உயிரியல் வளம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சோர்வுத்தன்மையினுடைய அடிப்படையில் எக்ஸாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதே தான். ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுலேயுமே வந்துட்டு டைப்ஸ் இருக்குது. ஓகே, யூபிக்யூட் ரிசோர்ஸஸ், எங்கும் நிறைந்த வளங்கள். ஓகேவா? ஸோ தீஸ் ரெஃபர்ஸ் டு தோஸ் ரிசோர்ஸஸ் விச் ஆர் அவைலபிள் இன் எனி பார்ட் ஆஃப் வேர்ல்டு லைக் த ஏர் அண்ட் வாட்டர். ஸோ இந்த யூபிக்யூட்டஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்றது நம்மளுடைய உலகத்தில் இருக்க எந்த ஏர், எந்த வாட்டரில் கிடைக்கக்கூடிய ஒரு பார்ட்டை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, அந்த ரிசோர்ஸஸ் தான் வந்துட்டு எங்கும் நிறைந்த வளங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளூர் வளம், அதை வந்துட்டு லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ் அப்படின்வாங்க. இது வந்துட்டு அவைலபிள் ஒன்லி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லோக்கல் ஏரியாஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சம் செலக்டட் ஏரியாஸ் ஆஃப் த எர்த் அஸ் த லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ் லைக் கோல் மைன்ஸ் இன் ஜார்க்கண்ட். அதாவது இந்த ரிசோர்ஸஸ் இதுவுமே வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். பட் ஆனால் இது எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஜார்க்கண்டில் கோல் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும், கோல் மைன்ஸு. ஓகேவா? அதே மாதிரி சம் ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூஸ் திஸ் ஆர் த டோஃபோகிராஃபி, கிளைமேட், ஆல்டிடியூட் ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்டைன் லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ். அதாவது குறிப்பிட்டத்தக்க இடத்துல மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பொட்டான்ஷியல், டெவலப்டு அண்ட் ஸ்டாக் ரிசோர்ஸஸ். அதாவது சாத்தியமான, வளர்ந்த மற்றும் பங்கு வளங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலில் உள்ள வளங்கள் எளிதில் கிடைக்கக்கூடியவை. ஆனால் மனிதர்கள் இன்னும் அவற்றின் உண்மையான முக்கியத்துவத்தை, சக்தியையும் கண்டறியவில்லை. அவை சாத்தியமான வளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சில எடுத்துக்காட்டுகள் காற்று மற்றும் சூரிய ஆற்றல். அவை தற்போது பயன்படுத்தப்படுகின்றன, ஆனால் உண்மையான திறனுக்கு மேலும் பயன்படுத்தலாம். அதாவது இந்த பொட்டன்ஷியல், டெவலப்டு அண்டு ஸ்டாக் ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அது ஒரு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகேவா? ஸோ அந்த மனிதர்கள் வந்துட்டு அதை எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி இன்னும் அவங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியல. ஓகே, ஓரளவு வந்துட்டு இப்போ சன் இருக்கா, அதில் சோலார் எனர்ஜி, ஏர் இருக்கா, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் அதிகமாக பண்ணலாம், அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய எனர்ஜி பண்ணலாம், இன்னும் ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு பண்ணலாம் அப்படின்றது நம்மளுடைய மனிதர்களுக்கு இன்னும் தெரியலை. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிசோர்ஸஸ் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் ஒன், மேன்மேட் ரிசோர்ஸஸ். அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனால்
உருவாக்கப்பட்ட வளங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதன் என்ன உருவாக்குவான், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதை நம்மளுக்கு மெடிசனாக உருவாக்குவான். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க. Man-made resources are the regular assets that grow through some radical change in light of human mediations. அதாவது மனிதர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஓகேவா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு மூலிகைகள்லேருந்து மெடிசன்ஸு ஓகேவா, பில்டிங்ஸு, தென் மிஷினரிஸ் ஓகேவா. ஸோ மிஷினரி, பிரிட்ஜஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய கோல், மைன்ஸு, தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா அயன் இதெல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ மினரல்ஸ் மூலியமாக என்ன ஆகுது, பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே பண்ணிக்க முடியுது. அதுதான் வந்துட்டு மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்றது வந்துட்டு மனித குலத்திற்கு அதிக சொத்துக்கள் உருவாக்க தங்கள் திறன்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களுடைய ஒரு தரம், ஒரு அளவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனால் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை உருவாக்கும் வாய்ப்பின் மீது ஒரு சொத்து. ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் மனிதனாக வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஒரு வளங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ மனிதன் சேர்த்து வச்ச சொத்துக்களாக இருக்கட்டும் சரி, அது இன்னொரு மனிதனுக்கே பயன்படும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பொருளாதார வளங்கள். ஓகே, வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதார வளங்கள் அப்படின்றது பொருட்கள், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய உற்பத்தி செய்வதற்கும் வழங்குவதற்கும் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் அப்படின்றது குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸை தான் என்னென்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இது எதெல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக லேண்டு, வாட்டரு, ஏரு, தென் மினரல்ஸு, ஃபாரஸ்ட்டு இது எல்லாமே ஹியூமன் மேட் பண்ண ஃபேக்ட்ரிஸு, மிஷினரிஸு, டூல்ஸ் இது எல்லாமே. ஓகேவா. ஸோ போத் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் எக்கனாமி. ஓகேவா. நேச்சுரலாகவும் இருக்கட்டும் சரி, இல்லை ஹியூமன் மேடாக இருக்கட்டும் சரி, இது ரெண்டுமே என்னவா இருக்குது, எக்கனாமிக் வைஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ரா மெட்டீரியல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங். அதாவது இப்போ நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறோம், இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் பாருங்கள், அது நம்மளுக்கு ஒரு ரா மெட்டீரியலாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் லைக் இப்போ நம்ம ஒரு கரும்பு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த கரும்பில் நம்மளுக்கு என்னென்ன வகையான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கிடைக்கும், சீனி, தென் வந்துட்டு சர்க்கரை மீன்ஸ் நாட்டு சர்க்கரை, தென் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரௌன் சுகர் ஏகப்பட்டது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ரா மெட்டீரியலாக ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறத அதை ஹியூமன் மேட் பண்ணி மிஷினரி மூலியமாக, டூல்ஸ் மூலியமாக அதை நம்மளுக்கு என்ன ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக கொடுக்குறான் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேபிட்டல் ரிசோர்ஸஸ், அதாவது மூலதன வளங்கள். அப்படின்னா கேபிட்டல் ரிசோர்ஸஸ் இன் ஜியோகிரஃபியில் 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஹியூமன், ஃபிசிக்கல், நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஹியூமன் கேபிட்டல் வந்துட்டு எதை ரெஃபர்ஸ் பண்ணுது அப்படின்னா ஹியூமன்ஸோடைய ஸ்கில்லு, நாலேஜு, பீப்புள்ஸோடைய ப்ராசஸை பற்றி இது பண்ணுது. அதே மாதிரி இது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனுடைய எஜுகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸு, ட்ரைனிங் இது எல்லாமே. அதே மாதிரி ஃபிசிக்கல் கேபிட்டல் வந்துட்டு எதை வந்துட்டு ரெஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸு, மிஷின்ஸு, பில்டிங்ஸு இது எல்லாமே வந்துட்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டெக்னாலஜி ரிசோர்ஸஸ், அதாவது தொழில்நுட்ப வளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ரிசோர்ஸஸ் வந்துட்டு நம்மளுடைய ஜியோகிரஃபியில் புவியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GIS, அதாவது ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த GIS அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான டூல். இதை வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஜியோகிராஃபிக்கல் டேட்டாவை ஓகேவா புவியியல் சார்ந்த இந்த கருவிகளை ஓகேவா புவியியல் தரவுகளை வந்துட்டு என்ன பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கலெக்ட் பண்ணுறதுக்கு, மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு யூஸாக இருக்குது. இட் கேன் பி யூஸ்டு டு க்ரியேட் மேப்ஸ். இது எதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப்பை க்ரியேட் பண்ணுறது, ஓகேவா ஸ்டெடி பேட்டர்னை க்ரியேட் பண்ணுறது, ட்ரெண்ட்ஸு, மேக் ப்ரெடிக்ஷன்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரிமோட் சென்சிங் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அனதர் பவர்ஃபுல் டூலாக இருக்குது. ஓகேவா, ஸோ எர்த்தோட சர்ஃபேஸை வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு.
ஸோ திஸ் டேட்டா கேன் பி யூஸ்டு டு கிரியேட் இமேஜஸ். ஓகேவா? ஸோ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இமேஜஸ்ஸு, மேப்பு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஜிபிஎஸ் ட்ராக்கர். ஜிபிஎஸ்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. ஸோ குளோபல் பாஸ்டினேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சேட்டலைட் பேஸ்டான ஒரு சிஸ்டம். ஓகே, ஸோ இது வந்துட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு எங்கே இருக்குது, என்ன பண்ணுது அப்படின்றத பற்றி இது பண்ணுறதுக்கு இது என்னவா இருக்குது, யூஸ் ஆகுது. ஸோ அதே சமயத்தில் ஜிபிஎஸ் கேன் பி யூஸ்டு டு க்ரியேட் அக்குரேட் மேப்பு. ஓகேவா? ஸோ கரெக்டான லொக்கேஷனோ இல்லை கரெக்டான மூமெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், எர்த்தோடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறது, ஸ்டடி பண்ணுறதுக்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரிசோர்ஸ் கன்சர்வேஷன். ஓகேவா? ஸோ ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அப்படின்றது வள பாதுகாப்பு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ வள பாதுகாப்பு அப்படின்றது வளங்களை வந்துட்டு பாதுகாத்தல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான சொத்துக்களை கவனமாக பயன்படுத்துவதை குறிக்கிறது. ஓகேவா? இதனால் எண்ணில் அவை மீண்டும் நிறுவப்பட்டு எதிர்காலத்தில் தொடர்ந்து பயன்படுத்தப்படும். அதாவது இந்த ரிசர்வேஷன் அதாவது கன்சர்வேஷன் அப்படின்றது நம்மளுடைய வளங்களை பாதுகாத்து வைக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அது வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா அதை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை பாதுகாக்கிறது தான் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அப்படின்பாங்க. ஸோ மோஸ்ட் ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ் ஆர் டிபெண்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது மோஸ்ட்டாக அந்த ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ் வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. Okay, so we should understand the value of natural elements and conserve the resources accordingly, as we have to use them throughout life and also conserve it for future generation. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி, நம்ம பயன்படுத்தக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்துட்டு அதை கன்சர்ன் பண்ணி தான் இருக்குது இல்லையா? ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது நான் நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம பாதுகாத்து வைக்கிறோம் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா யூட்டிலைசிங் அசட்ஸ் கேஷுவலி அண்ட் அலோவிங் தெம் டு கெட் ரீஸ்டோர்ட் இஸ் கால்ட் அசட் ப்ரிசர்வேஷன் அப்படின்றாங்க. அதாவது சொத்துக்களை, அதாவது அசட் ப்ரிசர்வேஷனை பயன்படுத்துதல் மற்றும் அவற்றை மீட்டெடுக்க அனுமதிப்பது சொத்து பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சொத்துக்களை பயன்படுத்துவதன் அவசியத்தை சரி செய்தல் மற்றும் வரவிருக்கும் நிகழ்வுகளுக்கு அவற்றை மிதப்படுத்துவது நிகழ்வுகளின் சாத்தியமான திருப்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அதே மாதிரி இந்த அசட்ஸை வந்துட்டு சேமிக்கிறதுல ஒரு அணுகுமுறை இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுமே வந்துட்டு உபயோகத்தை குறைத்து, ஓகேவா, அவனுடைய ரீயூசிங் திங்ஸை குறைச்சிட்டு வரணும். ஓகேவா? ஸோ ஒருத்தனும் தேவைக்கு மீறி நம்மளால் எந்த ஒரு ரிசோர்ஸஸையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவென்ச்சுவலி, அதாவது இறுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு விளைவை கொண்டிருக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு எஃபெக்டை கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இணைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு ஈஸியாக கிடச்சிருது. ஸோ அதனால் நம்ம ஏகப்பட்டது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ த 3 Rs அப்படின்றது ஒன்று நம்மளுடைய மைண்டில் வச்சுக்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் குறைக்கவும், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்தவும், அதே மாதிரி மறுசுழற்சி ரீசைக்ளிங் பண்ணி நம்ம எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், நம்மளுடைய ஃப்யூச்சர்ஸ்க்காக, ஓகேவா, நம்மளுடைய நாட்டுக்காக நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம அன்லிமிட்டடாக நம்ம பயன்படுத்த வேணாம், ஓரளவு நம்ம வந்து ரிசோர்ஸஸை கன்சர்வேஷன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இதோடைய கான்செப்ட் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம இந்த கிளாஸில் வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.